ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான 5 ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இங்கிலீஷ் நல்லாவே பேசுவாங்க, ஆனாலும் கூட இங்கிலீஷ்காரங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியலையே அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி நேட்டிவ் இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக எப்படியெல்லாம் இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு 5 ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இங்கிலீஷ் பீப்புள் பேசும்போது ஒரு வார்த்தைகளையுமே ரொம்ப தெளிவாக நமக்கு காதில் விழுற மாதிரி நிறுத்தி நிதானமாக சொல்ல மாட்டாங்க. நிறைய வார்த்தைகளை சேர்த்து பேசுவாங்க. அந்த மாதிரி சேர்த்து பேசணும் அப்படின்னா நமக்கும் நம்ம இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஆர் அப்படிங்கிற சவுண்ட் வந்து நிறைய இடத்துல அவங்க பேசும்போது நமக்கு கேட்காது. இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாற்றினா கூட நம்மளோட இங்கிலீஷ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு ஆர் யூ அப்படின்னு கேட்காம ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். ஆர்ன்ற சவுண்ட் இல்லாமல் ஆ அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்காம ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்காம வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லாமல் ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம பேசும்போது நிறையா இன்ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு பேசலாம். ரொம்ப ஈஸியான ஒரு 10 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அதை அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லாமல் ஓ மை பேட் அப்படின்னு சொல்லலாம். ஐல் see you soon அப்படின்னு சொல்லாமல் ஐல் catch up later அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் go out அப்படின்னு சொல்லாமல் லெட்ஸ் hang out அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, யூஸ் கான்ட்ராக்ஷன்ஸ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கோயிங் டு அண்ட் வாண்ட் டு. ஸோ இது ரெண்டுமே நம்ம பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். ஐ எம் கோயிங் டு டூ தேட் அப்படின்றது. ஸோ இந்த கோயிங் டுவை வந்து எப்போவுமே கான அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் நம்ம பேசும்போது. அதே மாதிரி வாண்ட் டு அப்படின்னு சொல்கிறத வான அப்படின்னு நம்ம பேசி பழகணும் அப்படின்னா இன்னும் நேச்சுரலாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு டூ தேட் அப்படின்னு சொல்லாமல் ஐ எம் கோனா டூ தேட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு பை தேட் அப்படின்னு சொல்லாமல் ஐ வாண்ட் பை தேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் phrasal verbs. phrasal verbs வந்து இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமாக நேட்டிவ் இங்கிலீஷ் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசும்போது நிறையா இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு பதிலாக அவங்க வந்து phrasal verbs தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காமனாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 phrasal verb தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும், நல்லா ஃப்ளூவெண்ட்டாகவும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கால் ஆஃப் யூஸ் பண்ணலாம். த மேனேஜர் கேன்சல் த மீட்டிங் அப்படின்னு சொல்லாமல் த மேனேஜர் கால்ட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நல்லா பழகுறாங்க, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அலாங் அப்படின்ற phrasal verb யூஸ் பண்ணலாம். ஐ கெட் அலாங் வெல் வித் அதர்ஸ் அப்படின்னா நான் எல்லாருக்கூடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான சின்ன வார்த்தைகளுக்கு வந்து phrasal verbs எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th டிப், யூசேஜ் ஆஃப் idiomatic எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த idiomatic எக்ஸ்ப்ரெஷன் வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த idiomatic எக்ஸ்ப்ரெஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷே ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம பேசுகிற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நேட்டிவ் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய idiomatic எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறைய idioms யூஸ் பண்ணுவாங்க. idioms கற்றுக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுவும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 or 20 நமக்கே தெரிஞ்சிருக்கும். நிறையா நம்ம தமிழ் படங்களில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான idiomatic எக்ஸ்ப்ரெஷன் நம்மளும் பேசும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ரொம்ப காமனாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். யாரையும் வந்து உருவத்தை வச்சு எடை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம idiomatic எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இட் ஸ்லிப் மை மைண்ட். ஸோ மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஸ்லிப் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் பேசும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். நேட்டிவ் இங்கிலீஷ் பீப்புள் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி நம்மளாலையும் பேச முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நமக்கே தெரிஞ்சிடும், ஓகே நம்ம இங்கிலீஷ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். phrasal verbs அண்ட் idiomatic expressions தெரியறதுக்கு நம்மளே நிறைய வீடியோஸ் வச்சுருக்குறோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்கணுங்கிறவங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு நீங்களும் phrasal verb, idiomatic expressionலாம் யூஸ் பண்ணி அழகாக இங்கிலீஷ் பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். I'll meet you in the next lesson. Thank you.